வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 72வது பகுதியாக நஞ்சும் அமுதமும் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் கீதையிலிருந்து மேற்கோள் காட்டி பேசியிருப்பதை பார்ப்போம். அது கீதையில் 2 வகையான குணங்களை பகவான் கண்ணன் நமக்கு சொல்கிறார். அதை கண்ணதாசன் அழகு தமிழில் சொல்வார். ஆரம்பத்தில் நஞ்சு போல் இருக்கும், அடுத்தடுத்ததுவே அமுதாய் மாறும் என்று சத்துவகுணத்தையும், நாடும் பொழுதில் அமுதாய் நீக்கும், அடுத்தடுத்ததுவே நஞ்சு போல் ஆகும் என்று ரஜோகுணத்தையும் குறிப்பிடுவார். அதே காஞ்சிமா முனிவர் அவருடைய பாணிகளை விளக்குகிறார். கீதையில் பகவான் 2 விதமான சௌக்கியங்களை சொன்னார். எதற்கே விஷமீவ பரிணாமே அமிர்தோபவம் என்பது ஒன்று. ஆரம்பத்தில் நஞ்சு போல இருந்துவிட்டு முடிவிலே எது அமிர்தமாகிறதோ அதுதான் உயர்ந்த சாத்வீக சௌக்கியம். முதலில் ஆழகாலம் வந்துவிட்டு பிறகு அமிர்தம் வந்தது இப்படித்தான். சாஸ்திரம் தனி மனுஷன், குடும்பம், சமூகம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறதே என்று ஆரம்பத்தில் விஷம் மாதிரி கசந்தாலும் போக போக இதுதான் எல்லா கட்டுகளும் தெரித்து போகிற ஆத்ம சுதந்திரம் என்கிற பேரானந்தத்தை தருகிற அமிர்தம் என்று தெரியும். இதிலே விஷம் தற்காலிகம், அமிர்தம் சாஸ்வதம். இன்னொரு சவுக்கியம் எதற்கே அமிர்தோபவம் பரிணாமே விஷயமீவ என்பது. முதலில் அமிர்தமாக தித்தித்து விட்டு போக போக விஷமாகி விடுவது. இங்கே அமிர்தம் தற்காலிகம், விஷம் சாஸ்வதம். அமெரிக்காவில் டாலர் இப்படித்தான் முதலில் அமிர்தமாக இருந்துவிட்டு இப்போது விஷமாகி இருப்பதை அவர்களே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே இங்கும் எதிர்காலத்தில் தனிமனித நிறைவு, சமூக கட்டுக்கோப்பு இரண்டும் ஹானியடைந்து சாஸ்திர விரோதமாக பண்ணினதெல்லாம் முதலில் அமிர்தமாக இருந்தாலும் பிறகு இப்படி விஷமாகிவிட்டதே என்று புரிந்து கொண்டு அழிகிற காலம் வரக்கூடும். அப்போது அமிர்தத்தை தேடுகிறவர்களுக்கு அது எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டுமல்லவா? இப்போது நாம் பண்ணுகிற மாறுதல்கள் தான் முற்றி அவர்களுக்கு விஷம் தலைக்கேறிய ஸ்திதி ஏற்பட போகிறபடியால் இதை, அதாவது அமிர்தம் எங்கே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் கடமை. அதற்காகத்தான் இப்போது நாமே இந்த சாஸ்திரோக்தமான சமாச்சாரங்கள் என்ற அமிர்தத்தை குடிக்காவிட்டாலும் பின் தலைமுறைகளில் நம்மை விட சீனதசைக்கு போய் விஷம் தலைக்கேறி விமோச்சனம் தேடுகிறவர்கள் தேடும்போது அவர்களுக்கு உதவுவதற்காக இந்த சமாச்சாரங்களை குழி தோண்டி புதைத்து விடாமல் சொல்லி கொண்டாடுவதாக இருக்கிறோம். இந்த தீபம் வருங்காலத்திலாவது வழிகாட்ட வேண்டும். இந்த எண்ணத்தில்தான் காரியத்தில் செய்ய முடியாமல் கைகளை கட்டி போட்டிருந்தாலும் இன்னும் வாயை கட்டவில்லையே என்பதால் சாஸ்திர விதிகளை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று காஞ்சிமா முனிவர் முடிக்கிறார். காஞ்சிமா முனிவரின் மொழிகளை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.